செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ரயில்வே சுரங்கப்பாதைக்கு அடியில் அரசு பேருந்து சிக்கியிருக்கிறது. கனமழை பெய்ததில் சுரங்கப்பாதை அடியில் அரசு பேருந்து தண்ணீரில் சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, பேருந்தை மீட்கும் பணி தற்போது எந்த வீச்சில் இருக்கிறது? எத்தனை பயணிகள் பேருந்தில் இருக்கிறார்கள்? சக்தி, இன்று வள்ளியூரில் சுமார் 5 மணியிலிருந்து மிக கனமழை பெய்து வந்தது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்த நிலையில் கனமழையானது சுமார் 1 மணி நேரம் பெய்தது. இதனால் வள்ளியூரிலிருந்து ராதாபுரம் செல்லக்கூடிய ரயில்வே பாலத்துக்கு அடியில் இன்று அந்த மழை நீரானது தேங்கியது. அதை கவனிக்காமல் வள்ளியூரிலிருந்து திருச்செந்தூர் சென்ற பேருந்தானது சிக்கிக் கொண்டதில் இடுப்பளவு தண்ணீர் கொண்ட தண்ணீரில் அந்த பேருந்தானது சிக்கிக் கொண்டது. இதனால் பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள், ஆண்கள், பெண்கள் என குழந்தைகள் இருந்தனர். இந்த தகவலிருந்து அங்கு தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜீவ் கிருஷ்ணா, தற்போது வரை எத்தனை பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கு அந்த பேருந்தில் இருந்த ஆபத்து வழியின் வழியாக வழியின் வழியாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பயணிகளை மீட்கும் பணியானது தற்போது நடந்து வருகிறது. இன்னும் ஒரு சுமார் 30 நிமிடங்களில் அனைத்து பயணிகளையுமே தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்போம் என்று கூறியிருக்கின்றனர். சுரங்கப்பாதையில் இருந்து பேருந்தை வெளியே எடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ராஜீவ் கிருஷ்ணா? அந்த பேருந்து தற்போது இங்கு மழை நின்று விட்டது. தண்ணீரை அகற்றும் பணியை ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தண்ணியானது இடுப்பில் இருந்து கால் அளவுக்கு முட்ட அளவுக்கு குறைந்தவுடன் அந்த பேருந்தானது மீட்கப்படும். தொடர்ந்து இந்த வழியாக பேருந்து உட்பட எந்த வாகனங்களும் இயங்காத வண்ணம் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த வழியாக செல்லாமல் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கனமழை எதிரொலி காரணமாக சுரங்கப்பாதையின் அடியில் பேருந்து சிக்கி பயணிகள் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.